In your turn to science book, take out page 57. Today we are going to learn the first lesson of our term 2 science book. So take out page 57. What is the name of our lesson? Food. So we are going to learn new things about the food which we are eating in our day-to-day life. நம்ம daily சாப்பிட்ற ஃபுட்ல என்னென்னலாம் இருக்கு, what are all the new things we are going to learn in this lesson அப்படின்னா, we are going to learn what are all the unhealthy food items, junk food na enna, how to not waste food, waste பண்ணாம எப்படி ஃபுட்டை சாப்பிட்றது. So all these things we are going to learn in this lesson. So page 57 எடுத்துட்டீங்களா? Okay, see the introduction. Food is one of the basic needs of life. Food illati nama vaalaவே முடியாது because that gives us energy for all our activities. So food is the main thing which gives us energy for all our activities. நம்ம எல்லா செய்யற எல்லா விஷயத்துக்குமே food தான் எனர்ஜி கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு எங்க இருந்து ஃபுட்டு கிடைக்குது? நேச்சர்லேருந்து தான் ஃபுட் கிடைக்குது. ஸோ நேச்சர்லேருந்து கிடைக்கிற அந்த ஐட்டம்ஸை வச்சு நம்ம பண்ணுற எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அதில் நியூட்ரியன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். பட் சிலதில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் காட்டுறாங்க பிஸ்கெட்ஸு, குக்கீஸு, ஐஸ்கிரீம், ஜங்க் ஃபுட், பீட்சா, பர்கர் அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. ஸோ அதில் எல்லாமே எப்படின்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு தான் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸ் வச்சு தான் ஃபுட்டு பண்ணியிருப்பாங்களே அந்த ஃபுட்டு, பர்கர், பீட்சாலாம். பட் ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸ்னா கெமிக்கல்ஸ், ஃபுட்டு கிடையாது. நேச்சுரலாக மரத்துலேருந்தோ இல்லை அனிமல்ஸ்லேருந்தோ வர ஃபுட்டு கிடையாது. பட் அதுக்கு பதிலாக இவங்களே லேபில் க்ரியேட் பண்ண ஆர்டிஃபிஷியல் ஐட்டம்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி அந்த மாதிரியான நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டிவியில் பார்க்குற ஃபுட் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டு தான். ஸோ தோஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் ஜங்க் ஃபுட். ஸோ அந்த ஜங்க் ஃபுட்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் கலர் கலராக காட்டினோன்னே வி ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஜங்க் ஃபுட் அண்ட் வி ஆர் ஈட்டிங் தட். பட் ஆக்சுவலி தோஸ் ஜங்க் ஃபுட் ஆர் அன்ஹெல்தி டு அவர் ஹெல்த். நம்ம ஹெல்த்துக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டது. ஸோ இன் திஸ் லெசன் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் இஸ், we are going to learn what are all the food items that is good for our health. என்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸை எப்படி நம்ம குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம், குக்கிங் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி we are going to learn the importance of not wasting food. வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம ஃபுட்டை மிச்சம் பண்ணுறது, மிச்சம்னா எப்படி நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம பார்த்துக்கிறது ஃபுட்டுன்னு we are going to learn in this lesson. ஸோ லெசனுக்குள்ளார போகலாமா? Okay, let's get started. So see here, start பண்றதுக்கு முன்னாடி ஒரு activity box கொடுத்திருக்காங்க. Here classify the food items, that is food items from plants and food items from animals னு ரெண்டா we are going to classify. எதுலாம் food from plants னு we are going to write and which are all the food items from animals னு we are going to write. எழுதலாமா? Okay, first carrot, food from plants ஆ animals ஆ? Food from plants. Okay, write carrot here இந்த பாக்ஸ்ல எழுதுங்க. நெக்ஸ்ட் egg food from animals ஆ plants ஆ? egg is from hen animals, so animals. so இந்த பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க egg. third one coconut oil, plants, coconut tree ல இருந்து தான் கிடைக்குது, so coconut oil, plants. milk, animals, it is from cow, so அது ஒரு animal, அதனால milk. food items from animals boxல எழுதுங்க. radish, plants, write it here. ஃபுல்லா எழுதணும். carrot, carrot, coconut oil, radish னு ஃபுல்லா எழுதணும். I'm just writing the first letter because I'm using my phone, but you write fully in your book, textbook, okay? meat from animals, நம்ம goat, hen அதெல்லாமே meat தான். அதெல்லாமே என்னது, goat, cowலாம், it is all animals, so meat is from animals. potato, plants. curd, animals, ஏன்னா மில்க்ல இருந்து தான் curd செய்றோம். milk எங்க இருந்து வருது? cowல இருந்து வருது, so cow is an animal, so we are getting curd from animal. brinjal, plants. ladies finger, plants. fish, animals, fish animal. drumstick, plants. butter, animal, ஏன்னா பட்டர் சேம் மில்க்ல இருந்து தான் வருது. மில்க் கவுல இருந்து வரதுனால cow is an animal, so butter is from an animal. onion, plants. buttermilkனா என்ன சில்ட்ரன்? மோர் குடிக்கிறோம்ல அது. ஸோ அதுவும் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் மில்க். மில்க்ல இருந்து தான் அதுவும் வருது, ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம்
animal. It is from cow. Cowல இருந்து தான் buttermilk நமக்கு கிடைக்குது. So buttermilk is also from animals. Write it here in the animal column. Cucumber, plants. Finally, ghee, animal. Ghee எங்க இருந்து கிடைக்குது? It is also a byproduct of milk. மில்கோட பை ப்ராடக்ட் அப்படின்னா மில்க்ல இருந்து செய்யப்படுற சப் ப்ராடக்ட்ஸ்க்கு பேர் தான் பை ப்ராடக்ட்ஸ். ஸோ மில்க்ல இருந்து தான் நம்ம கீ செய்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் எங்க இருந்து வருது? கவுல இருந்து வருது. ஸோ ஒரு அனிமல் கிட்ட இருந்து வரதுனால we are putting it in the second box. Food items from animals. அந்த பாக்ஸ்ல we are writing ghee. Okay, finish பண்ணிட்டீங்களா? Here I have only written the first letter. First letter மட்டும் தான் எழுதியிருக்கேன். But you people have to write the full spelling, entire spelling எழுதணும். கேரட்னா CARROTன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா கம்மா போட்டு தான் அடுத்த வேர்டு எழுதணும். ஓகே ஓகே, this is just an activity. Move on to the next page. Now the lesson starts. See, in our daily life we depend on plants and animals for our food. நம்ம பிளான்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணுவோம், அனிமல்ஸையும் டிபெண்ட் பண்ணுவோம்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த டேப்லர் காலமே நம்ம ஃபில் பண்ணோம் லாஸ்ட் பேஜில். ஸோ நம்ம எந்த ஒரு பிளான்ட்ஸ்லேருந்து சாப்பிட்டாலும் சரி, எந்த ஒரு ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து பிளான்ட்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை அனிமல்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் சரி, சம் ஃபுட் ஐட்டம்ஸ் கேன் பி ஈட்டன் ரா. ரானா என்ன? அப்படியே நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ, நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரியே நம்ம சாப்பிடலாம். வித்தவுட் குக்கிங் சாப்பிட்றதுக்கு பேர் தான் ரா ஃபுட். பட் சிலது வந்து தே ஹாவ் டு பி குக்ட். சில ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம ராவாகவே சாப்பிடலாம், சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணி தான் சாப்பிட முடியும். ஸோ எதெல்லாம் வாட் ஆர் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கேன் பி குக்ட், வாட் ஆர் ஆல் த ஃபுட் ஐட்டம்ஸ் தட் கேன் பி ஈட்டன் ரா அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு see now. ஃபர்ஸ்ட் அந்த இதில் ரா ஃபுட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ரா ஃபுட் என்ன ஃபுட்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். விச் ஃபுட் டூ யூ ஈட் வித்தவுட் குக்கிங்? குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஃபுட் எது சொல்லுங்கள்? ஆல் த ஃப்ரூட்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வி கேன் ஜஸ்ட் வாஷ் இட் பிஃபோர் ஈட்டிங். அப்படி நம்ம ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இல்லை பீல் பண்ணிவிட்டு we can just eat it rawly. நம்ம அதை குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. we can just eat it raw. all fruit items. வெஜிடபிள்ஸில் வேறு என்ன சாப்பிட்லாம்? கேரட் சாப்பிட்லாமா? கேரட் we can eat. வேறு குக்கும்பர், குக்கும்பர்ஸ் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து we can take it ராவாகவே சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் கால்ட் அ ரா ஃபுட்னா, food that we eat directly without cooking is called raw food. So food that we eat directly without cooking is called raw food. குக் பண்ணாமல் சாப்பிட்ற ஃபுட், டைரெக்டாக அப்படியே சாப்பிட்ற ஃபுட்டுக்கு பேர் என்ன? ரா ஃபுட். we can eat என்னெல்லாம் நம்ம ரா ஃபுட்டாக சாப்பிட்லான்னு பாருங்கள். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், சம் வெஜிடபிள்ஸ், சில வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட முடியும். கேரட்டு, குக்கும்பரு. ஸோ இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் தான் நம்மளால ராவாக சாப்பிட முடியும். டியூபர்ஸ். டியூபர்ஸ்னால் என்ன சில்ட்ரன்? டியூபர்ஸ்னால் கிழங்கு வகை இருக்குல்ல, இந்த அது என்ன இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, யாம், இந்த சொல்லுவாங்களே சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறமா குச்சி கிழங்கு. ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்களே, ஸோ அதெல்லாமே வந்து those are also called as vegetables தான். ஸோ அது வந்து டியூபர்ஸ்னு சொல்லுவாங்க. டியூபர்ஸ்னா கிழங்கு வகைகள்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. we can just peel the layer, அந்த மேலே இருக்க அந்த தோலை மட்டும் சீவிட்டு we can just eat it rawly. நட்ஸ். நட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்குமே. பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போதே இப்படி தான் கிடைக்கும். மேலே ஒரு அன்னெசரி இது இருக்கும், லேயர் இருக்கும். பட் நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அந்த லேயர்லாம் எடுத்துகிட்டு தான் கொடுக்கும். ஸோ நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரோமோ we can just eat it as it is. So nuts are also coming under raw food. So what are all the raw food we can eat? Fruits, some vegetables. Repeat with me. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Fruits, some vegetables, tubers and nuts. Okay, these are all the food items which we can take in raw form. ராவாவே சாப்பிடக்கூடிய food items இதுதான். சில pulses and cereals can also be eaten as raw food. What are all the pulses that can be eaten rawly? Pulsesனா என்னமா? பருப்பு வகைகள், பயிர் வகைகள். ஸோ என்னென்ன பயிரெல்லாம் நம்ம ராவாக சாப்பிடலாம்? யோசிங்க. பொட்டுக்கடலை இருக்கா, அதை நம்ம ராவாகவே சாப்பிடலாமா? ஸோ அது ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பல்சஸ். ஸோ அந்த பொட்டுக்கடலையை நம்ம ராவாகவே சாப்பிடலாம். செரல்ஸ்னா ரைஸு, ராகி, வீட்டு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து எதெல்லாம் நம்ம ராவாக சாப்பிடலாம்? இந்த ராகிலாம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து கிரைண்ட் பண்ணிட்டா போதும், அதை அரைச்சிட்டா போதும். அதை வந்து நம்ம ராவாக அப்படியே வந்து சக்கரை போட்டு we can just make it into a புட்டு மாதிரி செஞ்சு we can eat it rawly. அது குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் இட் இஸ் அது ராவாகவே சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் அந்த ராகி ஐட்டம்லாம். ஸோ அதெல்லாமே நம்ம சில பல்சஸ் அண்ட் சம் cereals can be eaten as raw food.
All raw food must be washed with clean water before eating. ஸோ எல்லா ரா ஃபுட் என்னதான் நம்ம வந்து குக் பண்ணாமல் சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருந்தாலும் the one important thing which we have to do before eating is washing the food properly before eating. நம்ம அதை ராவா சாப்பிட்றோங்கப்ப அதில் நிறைய germs இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி germs இருக்கக்கூடாது அப்படின்னா what we have to do, we have to wash those food items properly. ஃப்ரூட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்தையுமே we have to wash properly and then only we have to eat it. Okay, so some of the raw food items நம்ம பார்த்தாச்சு. fruits, vegetables, tubers, nuts. Okay, கீழே பாருங்க, let us makeல shall we make some salad செய்யலாமான்னு கேட்குறாங்க. how to make a salad children? இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. collect some raw food items available in your locality. உங்க ஏரியாவில் கிடைக்கிற சில raw food items-ஐ நீங்க கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு clean them with fresh water, cut them into small pieces, keep the nuts as whole, put them in a bowl, add salt, spices and mix it well. Enjoy your tasty salad. என்ன சொல்றாங்க, நீங்க ராவா செய்யக்கூடிய ஃபுட் ஐட்டம், சாப்பிடக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டு நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. நட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹோலாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு யூ கேன் ஆட் சால்ட், ஸ்பைசஸ், காரமாக வேணும்னா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு யூ கேன் என்ஜாய் த சாலட். இது வந்து ஈஸியான ஃபுட். ஓகேவா? நீங்கள் உங்கள் இஃப் யூ வாண்டட் ஃபார் யுவர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் டைமுக்கு உங்களுக்கு வேணும்னா யூ கேன் டூ இட் வித் யுவர் சாலட். உங்கள் வீட்டில் ராவாக சாப்பிட்ற மாதிரி என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து you can do the salad and enjoy the salad. It is very healthy. Okay, instead of eating chips and biscuits adala saapradhukku badala you can eat this one. This is very healthy. Move on to the next page. Raw food paathachu. Ipo second one, cooked food. So we cannot eat all the food items in the raw form. Ella food items ime nammanaala அப்படியே ராவா கிடைக்கிற மாதிரியே சாப்பிட முடியாதுல்ல. இப்போ ஆனியன் எல்லாம் கிடைக்கிற மாதிரியே நம்மளால சாப்பிட முடியுமா? முடியாது. மீட் அப்படியே எப்படி இருக்கோ அதை அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது. we are not like ட்ரைபல்ஸ், நம்ம காட்டுவாசி மக்கள் இல்லை. அப்படியே எப்படி எதெல்லாம் கிடைக்குதோ அவங்க தான் குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி we cannot eat. some food items must be cooked. சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணி தான் ஆகணும். குக் பண்ணுறதுனா என்ன? ப்ராசஸ் யூஸிங் ஹீட் பிஃபோர் இட் கேன் பி ஈட்டன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹீட்டை வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது ஹீட்டில் வந்து அதை பாயில் பண்ண வைக்கிறதோ இல்லை ஃப்ரை பண்ண வைக்கிறதோ அந்த மாதிரி ஹீட்டை யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் குக்கிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் குக்கிங்னு யாராவது கேட்டாங்கன்னா சொல்லணும், ஹீட் யூஸ் பண்ணி, மெயினாக ஹீட் தான், ஹீட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் குக்கிங். ஓகேவா? ஸோ நம்ம வீட்டில் ஸ்டவ் வச்சு தானே நம்ம குக் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் என்ன இருக்குது? ஹீட் இருக்குது, ஃபயர் இருக்குது. ஸோ அந்த ஃபயர் என்ன கொடுக்குது? ஹீட் கொடுக்குது. ஸோ அப்படியே அந்த ஹீட்டை வச்சு நம்ம எந்த ஒரு ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் நம்ம அதில் ப்ராசஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நேரம் அதில் போட்டு வேறு ஃப்ரை பண்ணுறதுனா ஃப்ரை பண்ணுறோம், பாயில்னா பாயில் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணோம்? ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். பட் வி ஆர் யூஸிங் த ஹீட்டை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் குக்கிங். ஸோ எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே நம்மளால ராவாக சாப்பிட முடியாது. சில ஃபுட் ஐட்டம்ஸை கன்ஃபார்மாக நம்ம குக் பண்ணி தான் சாப்பிட்டாகணும். ஸோ அப்படி குக் பண்ணுறதுனா என்ன? ஹீட்டை வச்சு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குக்கிங். நம்ம ஏன் குக் பண்ணுறோம் சில்ட்ரன்? why should we cook food? because cooked food is digested easily. ஏன்னா இப்போ ரைஸ் எல்லாம் இருக்குல்ல, அரிசிலாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி குத்தும், ரொம்ப அதிகமாக சாப்பிட முடியாது. அதே நம்ம குக் பண்ணி ரைஸ் சாப்பிட்டோம்னா we can eat a plate full of rice. ஒரு பிளேட் ஃபுல்லாக கூட நம்மளால குக் பண்ண ரைஸை சாப்பிட முடியும். அதே நம்ம குக் பண்ணாத ரைஸை சாப்பிட்டோம்னா நம்மளால ஒரே ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் கூட நம்மளால சாப்பிட முடியாது. பிகாஸ் அது வந்து முள்ளாக இருக்கும், நம்மளால சாப்பிடவே முடியாது. ஒரு மாதிரி இட் வில் பி ஹோல்சமாக இருக்கிறதுனால நம்மளால சாப்பிட முடியாது. பட் when it is cooked it becomes soft. ஸோ குக்கிங் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை சாஃப்டன் ஆக்கும். அதாவது சாஃப்ட் பண்ணும் ஃபுட் ஐட்டம்ஸை. ரைஸை சாஃப்ட் பண்ணுறதுனால நம்ம we are able to eat rice இன் லார்ஜ் குவான்டிட்டி, நிறையா சாப்பிட முடியுது நம்மளால ரைஸை. அதே மாதிரி தான் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே. இப்போ தால்லாம் அதே மாதிரி தான், அது சாஃப்ட் ஆனதுனால நம்மளால சாப்பிட முடியுது. வெஜிடபிள்ஸோ சேம் வே, வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் திங். கேரட் வந்து when you are eating it ராவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு கேரட் ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கே அப்படி இருக்கும். பட் அதே நீங்கள் வந்து பொரியலாக செஞ்சு குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய கேரட்ஸ் உள்ளார போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் இட் பிகம்ஸ் சாஃப்ட். அதனால அது சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக சாப்பிட முடியுது.
நம்மளால ஈஸியாக சாப்பிட முடியறதுனால இட் கெட்ஸ் டைஜஸ்டட் ஈஸிலி. ஸோ நம்மளால ஈஸியாகவே சாப்பிட முடியுது அப்படின்னா கன்ஃபார்மாக அது டைஜஸ்டும் ஈஸியாக ஆகும். ஓகேவா? ஸோ குக்கிங் வந்து மெயினாக எதுக்குன்னா இட் கில்ஸ் germs. See the third point, cooking kills germs. germs-ஐ வந்து அது கில் பண்ணுது மெயினாக. ஸோ அதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீட்டில் போட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் குக்கிங். ஸோ ஹீட்டில் வச்சு நம்ம குக்கிங் பண்ணும்போது அந்த ஃபுட்டில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாம் அழிஞ்சிடுது. குக்கிங் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு ஃபுட். ஸோ குக்கிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வெறுமே நம்ம தால்னா வெறும் பருப்பு மட்டும் போட்டு செய்ய மாட்டோம். அது மட்டும் போட்டு செய்யறதுக்கு எதுக்கு குக் பண்ணுறோம், அது கூட இன்னும் நிறையா ஸ்பைசஸ்ஸு, சால்ட்டு, எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு அது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃபுட்டுக்கே நிறைய ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி டேஸ்ட் நிறையா கொடுப்போம். அதே மாதிரி ஃப்ளேவர்ஸும் நிறையா ஜாஸ்தியாக வரும். ஸோ குக்கிங்கில் இட் ஆட்ஸ் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டு த ஃபுட். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த 4 points. Why should we cook food? Cooked food is digested easily. Cooking softens the food materials. Cooking kills germs. Cooking adds taste and flavor to food. Okay va? These are all the 4 important reasons for cooking food. நம்ம ஏன் food cook பண்றோம்னா இந்த 4 reasons தான். Okay, now take out your pencils. We'll fill out the blue box here. Write any 5 raw and cooked food items. 5 raw food items, 5 cooked food items எழுத போறீங்க. First one, raw food items. என்னென்ன raw food items? Carrot. Again I am writing the first letter only. நான் வேணா ஸ்பெல் பண்றேன், நீங்க எழுதுங்க. CARROT, carrot. Okay, அடுத்து cucumber. CUCUMBER, cucumber. Next one, apple. APPLE, apple. Next one, grapes. GRAPES, grapes. Next one, orange எழுதிக்கலாம். ORANGE, orange. Carrot, cucumber, apple, grapes, orange. So இதெல்லாம் raw food, ராவா சாப்பிடக்கூடிய food. cooked foodல என்னெல்லாம் வரும்? எல்லாமே rice, RICE, rice. DHAL, dal. potato, POTATO, potato. பொட்டேட்டோலாம் குக் பண்ணாதான் சாப்பிட முடியும். வேற what else can be cooked? நம்ம சாப்பிட்றது எல்லாமே தான். இட்லி, IDLY, இட்லி. தோசா, DOSA, தோசா. ஓகேவா? நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற மோஸ்ட்லி நம்ம குக் பண்ணி தான் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றோம். ஸோ அப்படி நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே யூ ஹேவ் டு ரைட் இட் ஹியர். என்ன வேணா யூ கேன் ரைட், பட் ஐ எம் ரைட்டிங் தீஸ் 5. ரைஸ், தால், பொட்டேட்டோ, இட்லி, தோசான்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது if you want to write, you can write it. Okay, this is just an activity, so you can write. Next one, move on to the next heading, cooking methods and habits. Thick and fancy item கொடுத்திருக்காங்க, ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுத்திருக்காங்க. What are all? ஹோட்டல் கண்ணம்மா டுடே ஸ்பெஷல். ஸோ ஹோட்டல் கண்ணம்மால இன்னைக்கு இதெல்லாம் ஸ்பெஷல்னு சொல்லி மெனு கார்டு, ஹோட்டலுக்குலாம் போனால் கொடுப்பாங்களே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுக்கு பேர் தான் ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த கார்டுக்கு பேர் தான் மெனு கார்டு. அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். இட்லி, தோசை, மெதுவடை, பூரி மசாலா, இடியாப்பம், பொங்கல், காஃபி, பாதாம் மில்க், இதெல்லாம் இருக்குது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இஸ் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ் குக்ட் இன் த சேம் வே? எல்லா ஐட்டம்ஸையும் ஒரே மாதிரி தான் குக் பண்ணுறாங்களான்னு கேள்வி கேட்டுருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸையும் ஒரே மாதிரி குக் பண்ணுறாங்களா சில்ட்ரன்? இஸ் வடை அண்ட் இட்லி, தோசா குக்ட் இன் த சேம் வே? நோ. வடை வந்து டீப் ஃப்ரை பண்ணுவாங்க, ஆயில் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. இட்லியை ஸ்டீம் பண்ணுவாங்க, தோசை தவால ஊற்றுவாங்க, பூரியை அகெயின் ஃப்ரை பண்ணுவாங்க, இடியாப்பமை ஸ்டீம் பண்ணுவாங்க, பொங்கலை பாயில் பண்ணுவாங்க, காஃபி ஆல்சோ பாயில் பண்ணுவாங்க, பாதாம் மில்கை ஜஸ்ட் மில்கை மட்டும் பாயில் பண்ணிட்டு அது கூட பாதாம் எசன்ஸ் ஊற்றி they will give you. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் the cooking method is different for each and every item. ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமுக்குமே மெத்தட் வந்து குக்கிங் மெத்தட் வந்து இட் இஸ் டிஃபரிங். ஸோ நாம இப்போ வாட் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் குக்கிங் மெத்தட்ஸ்ன்னு பார்க்க போகிறோம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 60. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு see now is some of the commonly used cooking methods. எப்படிலாம் நம்ம சமைக்கிறோம், நம்ம அம்மா எப்படிலாம் சமைக்கிறாங்க, வாட் ஆர் ஆல் தி குக்கிங் மெத்தட்ஸ்னு we are seeing here, we are going to see here. Okay, so first one, boiling na enna? It is a method of cooking food by immersing it in boiled water so that the food becomes soft. Example, rice and egg. இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் இருக்கு. ஸோ அந்த ரைஸை நம்ம எப்படி குக் பண்ணுறோன்னா, கொதிக்கிற தண்ணியில் ரைஸை
அப்படியே போட்டுருவாங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர அரிசியை அப்படியே பாயில் பண்ணிட்டு இருக்க வாட்டர்ல அப்படியே அரிசியை போட்டுருவாங்க. அரிசியை போட்டோன்னே என்ன ஆகும்? அது வந்து சாஃப்ட் ஆயிடும். அதுல இருக்க தண்ணி இருக்குல்ல, அந்த நம்ம கொதிக்கிற தண்ணியில தானே அரிசி போடுறோம். ஸோ அப்போ அந்த அரிசி வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணி சாஃப்ட் ஆயிடும். நவ் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஈட்டிங். அதே மாதிரி தான் எக்கையும் நீங்க பாயில் பண்றீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளார போட்டுட்டீங்க அப்படின்னா அது சாஃப்ட் ஆயிடும். அப்போ அதுக்கு மேல இருக்க ஷெல்லை we can easily remove it and அதை வந்து அப்படியே நம்ம பாயில்ட் எக்கா சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? பாயிலிங் டைரக்ட்லி இன் த வாட்டர். பாயிலிங் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாயிலிங். அப்படின்னா என்ன பண்ணும்? நம்ம we have to immerse the food in the boiling water. நம்ம குக் பண்ண வேண்டிய ஃபுட்டை டைரக்டா பாயிலிங் வாட்டர்ல போடணும். போட்டிங்கன்னா அது வந்து சாஃப்ட் ஆயிரும். இப்போ வந்து you can eat the food. So what is the example for boiling? What are all the food items used in boiling method? Rice and egg. Rice and egg தான் boiling method யூஸ் பண்ணி குக் பண்றோம். ஓகேவா? அடுத்து ஸ்டீமிங்னா எப்படின்னா, ஒரு வெசல்ல வந்து பாயில் பண்றதுக்கு வாட்டர் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளார இன்னொரு வெசல் வச்சு அதுல தான் அந்த ஃபுட் ஐட்டம் இருக்கும். நம்ம என்ன ஃபுட் செய்ய போறோமோ அந்த ஃபுட் வந்து அந்த குட்டி வெசல்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெசல்ல வந்து கீழே வச்சிருப்பாங்க. அதுல வந்து வாட்டர் இருக்கும். ஸோ அது வந்து பாயில் ஆயிட்டே இருக்கும், கொதிச்சுட்டே இருக்கும் அந்த தண்ணி. இப்ப அந்த பெரிய வெசலுக்குள்ளார they will keep another small vessel. ஒரு குட்டி வெசல் வச்சு அதுல தான் வந்து நம்ம சமைக்க வேண்டிய ஃபுட் ஐட்டம் இருக்கும். இப்ப நம்ம அந்த மொத்தமா அந்த பெரிய ஹோல் வெசலையே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே இருக்க அந்த தண்ணி இருக்குல்ல, பெரிய வெசல்ல இருக்க அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி மேல இருக்க அந்த குட்டி வெசல்ல இருக்க ஃபுட் ஐட்டமை குக் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன? ஸ்டீமிங். வாட் இஸ் இட் கால்? ஸ்டீமிங். இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம். ஸ்டீம்னா என்ன? அந்த வேப்பர் இருக்குல்ல, ஆவி இருக்குல்ல, அதுல வந்து வேக வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டீமிங். ஸோ இந்த ஸ்டீம்ல பை இமர்சிங் த வெசல் இன் அ கண்டெய்னர் வித் பாயிலிங் வாட்டர். ஸோ நம்ம இப்போ இட்லி தான் வெரி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இட்லினா நம்ம அது ஒரு இட்லி தட்டுல இட்லி ஊத்திட்டு அந்த தட்டை எடுத்துட்டு போய் இன்னொரு பெரிய இட்லி சட்டிலையோ இல்ல குக்கர்லயோ ஏதோ ஒரு இட்லி சட்டியில தான் மோஸ்ட்லி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு பெரிய வெசலுக்குள்ளார வைப்பாங்க. அந்த பெரிய வெசல்ல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். ஸோ அதுல இருக்க தண்ணி இந்த குட்டி வெசல்ல இருக்க இட்லியை வேக வைக்குது. ஸோ அந்த வேக வைக்குதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஸ்டீமிங். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம். அந்த வேக வச்சு ஆவியில கொதிக்க வைக்குதுல, ஸோ அதுக்கு பேர் தான், அந்த ஆவிக்கு பேர் தான் ஸ்டீம். பை இமர்சிங் த வெசல் இன் அ கண்டெய்னர் வித் பாயிலிங் வாட்டர். நம்ம இந்த இட்லி வெசலை போயிட்டு ஒரு கண்டெய்னர்ல வைக்கிறோம். அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்கு? பாயிலிங் வாட்டர் இருக்கு. ஸோ அதுல இருக்க பாயிலிங் வாட்டர் இந்த இட்லியை கொதிக்க வைக்குது, வேக வைக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்னென்னலாம் குக் பண்றாங்க? இட்லி, இடியாப்பம். என்னென்ன? இட்லி, இடியாப்பம். புட்டு கூட இதே மாதிரி தான் செய்வாங்க. ஸோ ப்ரெஷர் குக்கிங், இவங்க ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் மோர் அண்ட் மோர் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, ப்ரெஷர் குக்கிங்னா இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ப்ரெஷர் குக்கர். இப்போ எல்லார் வீட்லேயும் ப்ரெஷர் குக்கர் வந்துருச்சு. ஸோ முதல்ல எல்லாம் சமைக்கிறதுலாம் வந்து பாட்ல, மண்பானையில அந்த மாதிரி தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் எல்லாத்துக்கும் ப்ரெஷர் குக்கர் தான். ரைஸ் கூட இப்போ நிறைய பேர் ப்ரெஷர் குக்கர்ல தான் செய்கிறாங்க. இப்போ மற்ற எல்லாம் குழம்பு, பொரியல் எல்லாமே we are doing it in ப்ரெஷர் குக்கர் ஒன்லி. ஸோ அது ஒன்றுமே இல்லை. ப்ரெஷர் குக்கருங்கிறது உங்கள் வீட்டில் இருக்குல்ல குக்கர், ஸோ அதை யூஸ் பண்ணி குக் பண்ணுற ஃபுட்டுக்கு பேர் தான் ப்ரெஷர் குக்கிங் மெத்தடில் சமைக்கிற ஃபுட். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ப்ரெஷர் குக்கர். ஸோ ப்ரெஷர் குக்கர் வச்சு குக் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரெஷர் குக்கிங். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்ன அதுக்கு? ரைஸ், தால். ரைஸ் மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. தால் வந்து மெயினாக நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ரோஸ்டிங்னா என்னென்னா, பேன் இருக்குல்ல, தவா இல்லை ஃப்ரையிங் பேன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃப்ரையிங் பேன் இல்லை தவாவில் லைட்டாக மட்டும் ஆயில் ஊற்றுவாங்க, இல்லை ஆயில் ஊற்றவே மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அதை அப்படியே ஹீட் பண்ணுவாங்க, அப்படியே வறுத்து எடுப்பாங்க. எதுவுமே ஊற்றாம, தண்ணி இல்லை ஆயில் கூட சில டைம்ஸ் ஊற்றாம என்ன பண்ணுவாங்க, அப்படியே வறுத்து எடுப்பாங்க. ஸோ அந்த வறுத்து எடுக்கிறதுக்கு பேர் தான் roasting. It is a method of cooking food by heating on a tawa or frying pan without covering it. அதை மூடாம, அதுதான் மெயின். அதை மூடக்கூடாது. மூடுனா அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும், வேஸ்டா போயிடும். அது வந்து ரோஸ்டிங் கிடையாது. ஸோ அதை மூடாம கவர் பண்ணாம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும். பிளெயினான ஒரு ஃப்ரையிங் பேன்ல அது நல்லா ஹீட் ஆனோடனே
இங்கே பாருங்க வேர்க்கடலை தானே போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு ரோஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சாப்பிட்ருக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஆல் த நட்ஸ் ஐட்டம்ஸ், கிரவுண்ட் நட்ஸ், கேஷ்யூ நட், இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து சாப்பிடலாம். ஓகேவா? ஃப்ரையிங். ஃப்ரையிங்னா என்னன்னா, இட் இஸ் அ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஹாட் ஆயில். பூரி தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படியே நிறைய எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம என்ன போடுவோம், அப்படியே போய் அந்த சப்பாத்தி மாதிரி நெகட்டிவ் வச்சிருக்கதை வில் புட் இட் இன் தட், தென் இட் வில் கெட் ஸ்வாலன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து சப்பாத்தி மாதிரி நெகட்டினது பூரி மாதிரி உப்பி வந்துடும். ஸோ அதுக்கு பேர் பூரி. ஸோ சிப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். ஆனியன் சிப்ஸோ இல்லை பொட்டேட்டோ சிப்ஸோ, ஆல் த ஃபுட் சிப்ஸ் ஐட்டம்ஸ் வில் just peel it off, we'll just cut it and then we'll put it in the oil, heat ana oil la we'll put it so that it will blossom like a chips and it will come and we can eat it. Okay, so andha madri chips puri ellame we are using the method called frying. So frying method use panni da hot ana oil la nama and food items போட்டோம்னா எந்த ஒரு food item இருந்தாலும் fry ஆகி வந்துரும். But frying is not healthy for our health because we are using lot of oil நிறைய யூஸ் பண்றதுனால ஃப்ரை ஆன ஃபுட், ஃப்ரையிங் ஃபுட்டெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் மோஸ்ட்லி. பிகாஸ் ஆயில் வந்து ஃபேட் இருக்கு ஆயிலில். ஸோ ஃபேட் வந்து நம்மளுக்கு நிறைய சேர்ந்துருச்சுன்னா we'll obtain obesity. நம்ம குண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ குண்டாயிட்டோம்னா அது இல்லாமல் அந்த ஃபேட், ஓவர் ஃபேட் ஆல்சோ கண்டெயின்ஸ் மோர் கொலஸ்ட்ரால். ஸோ கொலஸ்ட்ராலில் நிறையா வாட் இஸ் த நம்ம ஹெல்த்துக்கு பேடான திங்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை அளவாக சாப்பிடணும். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ எடுத்துக்கிறது இட் இஸ் குட். பட் ஆஃபன் டெய்லி நான் வந்து ஃப்ரையான ஃபுட் ஐட்டம்ஸ் சிப்ஸு பூரின்னு தான் சாப்பிடுவேன்னா தென் it will cause illness to your body. So you have to avoid those food. Okay children? Okay. So here is a summary of cooking methods. Cooking methodsல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. Moist heat, dry heat, other methods. Moist heat அப்படின்னா, moistனா என்ன? ஈரப்பதம். ஸோ ஈரப்பதமும் இருக்கணும், அதே சமயம் ஹீட்டும் இருக்கணும். அந்த மாதிரி குக் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்லிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங். ஸோ இது மூணுத்துலேயுமே நாம் அந்த வெசல், பெரிய வெசலில் என்ன வச்சுருப்போம்? வாட்டர் வச்சுருப்போம். ஸோ வாட்டர்னாவே அங்கே ஒரு மாய்ஸ்சர் இருக்குன்னு அர்த்தம், ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். பட் நம்ம கன்ஃபார்மாக ஹீட் வச்சு தான் நம்ம குக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மாய்ஸ்டர் ப்ளஸ் ஹீட், அதுதான் மாய்ஸ்ட் ஹீட். ஸோ அந்த மாய்ஸ்ட் ஹீட் யூஸ் பண்ணி குக் பண்ணுற மெத்தட்ஸ் என்னென்ன? பாய்லிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங். பாய்லிங்னா கொதிக்கிற தண்ணியில் பாயில் ஆகிட்டு இருக்க வாட்டரில் டைரெக்டாக அந்த ஃபுட் ஐட்டமை போட்டுட்டா பாய்லிங். ஸ்டீமிங்னா ஒரு வெசலில் பாயில் ஆகிட்டு இருக்க வாட்டர் இருக்கும், இன்னொரு குட்டி வெசலில் ஒரு ஃபுட் ஐட்டம், எந்த ஃபுட் ஐட்டம், இட்லியோ இடியாப்பமோ ஏதோ ஒன்று குட்டி வெசலில் வச்சுட்டு அந்த குட்டி வெசலை எடுத்து இந்த பெரிய வெசல், கொதிக்கிற தண்ணி இருக்க வெசலில் வச்சிடணும். வச்சுட்டா அதுக்கு பேர் ஸ்டீமிங். ப்ரெஷர் குக்கிங்கும் மோஸ்ட்லி அப்படிதான். குக்கரில் நம்ம மோஸ்ட்லி தண்ணி ஊற்றி தான் எல்லாமே செய்வோம். ஸோ அதனால திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் மாய்ஸ்ட் ஹீட். அடுத்து ட்ரை ஹீட். ட்ரை ஹீட்னா தண்ணி இல்லாமல் நம்ம ஹீட் மட்டும் பண்ணுறது. ரோஸ்டிங்னா நான் சொன்னேன் வெறும் வறுத்து எடுக்கிறது. பேக்கிங்கும் அதே மாதிரி தான். பேக்கிங் வந்து வில் யூஸ் மைக்ரோவேவ் அவன்ஸ். சில டைம்ஸ் வந்து நம்ம குக்கர்லேயே கூட பேக் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் வேணால் தண்ணியே விடக்கூடாது. ஸோ அதனால பேக்கிங். ஃப்ரையிங்க்கு வி டோன்ட் யூஸ் வாட்டர், இன்ஸ்டெட் வி யூஸ் ஆயில். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணாமல் ஹீட் பண்ணுறதுக்கு பேர் ட்ரை ஹீட். ஓகேவா? ஸோ ரோஸ்டிங், பேக்கிங் அண்ட் ஃப்ரையிங் கம்ஸ் அண்டர் ட்ரை ஹீட். தேர்ட் ஒன் அதர் மெத்தட்ஸ். அதர் மெத்தட்ஸ் வேறு என்னென்ன குக்கிங் மெத்தட்ஸ்ன்னு பார்த்தோம்னா மைக்ரோவேவ், அதர் தேன் மாய்ஸ்ட் ஹீட் அண்ட் ட்ரை ஹீட். மாய்ஸ்ட் ஹீட்டும் ட்ரை ஹீட்டும் தவிர வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மைக்ரோவேவ் குக்கிங் அண்ட் சோலார் குக்கிங். மைக்ரோவேவ்னா தெரியும், ஓவன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ ஓவன் வச்சு குக் பண்ணுறது. இல்லாட்டி சோலார் குக்கிங். சோலார் குக்கிங்னா with the help of sunlight வச்சு குக் பண்ணுறது தான் சோலார் குக்கிங். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த காமன் குக்கிங் மெத்தட்ஸ்.